பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் நாற்காலியில் முதலமைச்சர் விஜய் அமர ஆயத்தமாகி இருக்கிறார். அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டின் 18வது முதலமைச்சராக சி ஜோசப் விஜய் தற்பொழுது முதலமைச்சர் நாற்காலியில் அமர்கிறார். காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பதவியேற்பு விழா உற்சாகமாக சிறப்பாக நடந்து முடிந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்பொழுது அரியணையில் முதலமைச்சர் விஜய் அமர்ந்திருக்கிறார். காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டின் 18வது முதலமைச்சராக தவேக தலைவர் விஜய் இன்றைய தினம் சிறப்பான முறையில் பதவியேற்ற நிலையில் அங்கிருந்து சென்னை தலைமை செயலகத்திற்கு தற்பொழுது வருகை தந்திருக்கிறார். தேசிய கொடி பொருத்தப்பட்ட காரில் வருகை தந்த முதலமைச்சர் விஜய்க்கு தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தனர். மேலும் காவல்துறை அணிவகுப்பு மரியாதையையும் பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் விஜய் தற்பொழுது முதலமைச்சர் அறையில் முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்திருக்கிறார். அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து தரப்பு மக்களும் நமது அரசில் நல்லா இருப்போம், இன்றே தனது பணியை தொடங்குவேன் என்று பொதுமக்கள் முன்னிலையில் உரை நிகழ்த்திய முதலமைச்சர் விஜய் தற்சமயம் தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்து அரியணையில் அமர்ந்து இன்றே தனது பணியை தொடங்கியிருக்கிறார். அதன் காட்சியை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தற்பொழுது தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக தமிழ்நாட்டின் 18வது முதலமைச்சராக தற்பொழுது தவேக தலைவர் விஜய் தனது பதவியை ஏற்றிருக்கிறார். பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் விஜய் தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். சாலையின் இருபுறமும் மக்கள் திரண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் பூக்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதற்கு மத்தியில் தேசிய கொடி பொருத்தப்பட்ட காரில் முதலமைச்சர் விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு தற்பொழுது வருகை தந்திருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அரியணையில் முதலமைச்சர் நாற்காலியில் தற்பொழுது முதலமைச்சராக பொறுப்பேற்ற தவேக தலைவர் ஜோசப் விஜய் தற்பொழுது அமர்ந்திருக்கிறார். ஏற்கனவே சென்னை சத்தியமூர்த்தி பவனில் ராகுல் காந்தியை விஜய் நேரடியாக சந்தித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பவனுக்கு தான் அவர் சென்றிருந்தார். குறிப்பாக இன்று பிற்பகல் அவர் டெல்லி செல்ல இருக்கக்கூடிய நிலையில் தான் அதற்கு முன்னதாக ராகுல் காந்தியை சந்தித்து நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் கட்சி அலுவலகத்திற்கே நேரடியாக விஜய் சென்றார். இது ஒரு மரபாகவே விஜய் கடைபிடிக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே தனக்கு ஆதரவு தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகங்களுக்கு நேரடியாக சென்று அக்கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தலைவர்களை நேரடியாக சந்தித்து தனக்கு ஆதரவு தெரிவித்ததற்காக நன்றி தெரிவித்தார். அதன் அடிப்படையிலேயே தற்போது காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்திற்கும் விஜய் நேரடியாக சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்திருக்கக்கூடிய நிலையில் மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பானது பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக தனக்கு அனைத்து விதத்திலும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என விஜய் கேட்டுக்கொண்டதாகவும் நிச்சயம் உறுதுணையாக இருப்பேன் என ராகுல் காந்தி தெரிவித்ததாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தன்னுடைய கட்சிக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் முதலாவதாக காங்கிரஸ் கட்சி தான் ஆதரவு தெரிவித்தது மட்டுமல்லாமல் கூட்டணியும் தொடரும் என தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தலிலும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்பது தொடரப்படும் என ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலேயே மரியாதை நிமித்தமாகவே காங்கிரஸ் கமிட்டியினுடைய அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று ராகுல் காந்தியை சந்தித்து விஜய் நன்றி தெரிவித்து வந்திருக்கிறார். எனவே இதற்கு பிறகாக ராகுல் காந்தியை தனிப்பட்ட முறையில் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏதும் இல்லை என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் தற்போது சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர
முதலமைச்சர் விடுதிக்கு சென்றிருக்கிறார். அங்கு காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மூத்த நிர்வாகிகளுடன் அவர் கட்சி நிலவரம் அதே போன்று கட்சி பணிகள் தொடர்பான ஆலோசனை தான் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனில் தான் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே சென்னை சத்தியமூர்த்தி பவனுக்கு சென்ற விஜய் அங்கு ராகுல் காந்தியை சந்தித்து தனக்கு ஆதரவு தெரிவித்ததற்காக நன்றி கூறிவிட்டு தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இங்கு பல்வேறு துறை அதிகாரிகள், துறை செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் என அனைவரும் விஜயை சந்தித்து தற்போது தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இதற்காக தலைமைச் செயலகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்த முதலமைச்சருக்கு முதலாவதாக காவல்துறை மரியாதை என்பது வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகவே முதலமைச்சர் அறைக்கு அவர் புறப்பட்டு சென்றார். இந்த நிலையில் தான் பார்த்தோம்னால் தொடர்ச்சியாக வாழ்த்துக்கள் என்பது அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதனை இன்முகத்துடன் அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் பிற்பகலுக்கு பிறகாக தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு விழாவிலும் விஜய் பங்கேற்க இருப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. எனவே இன்றைய தினம் முதலமைச்சருடைய தனி செயலாளர்கள் யார் யார் என்ற ஒரு அறிவிப்பும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் அனைவரும் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சர்கள் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்து தங்களுடைய பணியை தொடங்கியிருக்கிறார்கள். The Chennai Silks in Mega Summer Sale.